ஒர்க் இருக்கு இல்லையோ அவங்க தான் சீக்கிரம் இருக்கும். மூணுமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து பேஷண்ட் வந்து அன் ரெஸ்பான்சிவாக இருப்பாங்க, நியூஸ் கொஞ்சம் படுத்துருப்பாங்க. இப்போ அவங்க பல்சன் ப்ரீத்திங் இருந்தால் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா இப்போ மைண்ட் பைக்கில் வந்துருப்பாங்க, அவங்க உடனே விழுந்துக்கூடாது. அப்படின்னா இப்போ வந்து ஹைப்பர் ரிலேஷனாக இருப்பாங்க, ஹைப்பர் ரிலேஷனாக இருப்பாங்க, சீசர் வந்து மயக்கம் இருப்பாங்க. ஆமாம், ட்ரௌனிங் வந்து போய் எல்லா பேஷண்ட்டும் கரெக்டாக ரெஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. சப்போஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து பல்ஸாக இருக்கும், ரெஸ்பிரேஷன் இருக்கலாம், அப்போ பண்ணிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணால் இதை ப்ராப்பராக இந்த 3 விஷயங்கள் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பான்ஸ் செக் பண்ணுறோம். ரெஸ்பான்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரே விஷயம் தான், வாயில் வந்து கை கட்டி போடுறது. டேப், ஷவுட் அண்ட் ஷோல்டர். டேப், ஷோல்டர் அண்டு ஷவுட். ஓகேவா? சத்தம் போட்டு போட்டு கண்டிப்பாக கொடுக்குறேன். ஐயா பேர் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாருன்னா என்ன பண்ணாரு, ஒன்று பேசுவோம். அப்படி இல்லை பேசுறது வந்து அன்கான்ஷியஸாக அன்ரெஸ்பான்சிவாக இருக்கும்போது என்ன பண்ணுவார், ஒன்று சொல்லிக்கலாம், இதை கரெக்டாக. அப்படி எதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாருன்னா எதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. முகம் சொல்லிக்கிறது, கை கால் ஷேக் பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் மூவ்மெண்ட் எதாவது இருந்தால் பெயின்ஃபுல், அது பெரிய டாபிக், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெர்பல் பெயின்ஃபுல்லாக சொல்லுங்கள் அந்த மாதிரி தான். ஓகேவா? ஆனால் இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு சீக்கிரம் பண்ண அவசியமே இல்லை. ஆனால் நான் இது கொடுத்ததுக்கு எந்த ஒரு முகம் சொல்லிப்போம் இல்லை, ஒரு சவுண்டிங், ஒரு மார்னிங் சவுண்ட்ஸு எதுவுமே இல்லைன்னா அவங்க சீக்கிரம் ஒன்று. ஏன்னா இப்போ அன்ரெஸ்பான்சிவ் ஆகிட்டாலும் இன்னொரு 2 உதவி நான் தெரியல. அடிஷ்னல் ஹெல்ப் நான் என்ன பண்ணேன், அடிஷ்னல் ஹெல்ப்புக்கு ஒரு எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு கொடுக்கணும். அது நம்ம பொதுவாக நம்ம யாருக்குன்னா கால் வந்து ரேட் 8 சொல்லணும்னா ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு சீக்கிரம் எனக்கு தெரியும். அப்புறம் மேடம் என்ன சொல்லுங்கள், மேடம் நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு கால் பண்ணுங்கள், அது மேடம் சொல்லுங்கள். இப்போ மூச்சு பயிற்சிலாம் பண்ணுறேன். ஏன்னா நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபோன் பண்ணி அவர் போட்டு ஆல்ரெடி இவர் விழுந்துட்டு விழுந்தார். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா 10 மினிட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பிரெயின் டெஸ்ட் சொல்லுவாங்க. அதை ஃபோன் பண்ணணும் உடனே நம்ம ஆக்டிவேட்டில் நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ரெஷன் பண்ணணும். நோஸ் ஆக்டிவேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா பல்ஸ் அண்ட் ப்ரீத்திங்கை செக் பண்ணுறேன். ஓகேவா? இந்த பல்ஸ் அண்ட் ப்ரீத்திங் எங்கே பார்க்கணும்னா நம்ம எல்லாரும் வந்து கான்ஷியஸாக இருந்தால் பல்ஸ் எங்கே பார்க்க வேண்டியது. இப்போ பேச அன்ரெஸ்பான்ஸ் இல்லையா, எங்கே பார்க்கணும், கரோட்டிக் பல்ஸ் பார்க்கணும். கரோட்டிக் பல்ஸ் ஏன் பார்க்கணும்னா பிரெயின் சீக்வன்ஸ் பிளட் சர்க்குலேஷன் போச்சு எல்லாம் கன்ஃபர்மேஷன் எல்லாரும் பல்ஸ் ஃபீல் ஆகும். எங்கெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் போகும் என்ன அர்த்தம், சர்க்குலேஷன் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பட் இங்கே ஏன் பார்க்கணும், பிரெயினுக்கு சர்க்குலேஷன் சரியில்லை, கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம கரோட்டிக் பல்ஸ் பார்க்கணும். கரோட்டிக் பல்ஸ் பார்க்கும்போது என் கண்ணு எங்கே போகணும்னா ஒன்று செஸ்ட்டு அப்டமினே பார்க்கணும். செஸ்ட்டு அப்டமின் பார்க்கும்போது செஸ்ட் ரைஸ் அண்ட் ஃபால் இருந்துச்சுன்னா ப்ரீத்திங் இருக்குது. இதெல்லாம் இல்லை. இப்போ சொன்னீங்களா அன்ரெஸ்பான்சிவ் சுகர் லெவல் கர்டியாக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரைஸ் அண்ட் ஃபால் ஆகணும். தெரியாமல் பண்ணிட்டோம்னா அப்போ அதனால நம்ம சொல்கிறோம். இது எவ்வளோ நேரம் பார்க்கணும், குறைஞ்சபட்சம் வந்து 5-10 செகண்ட்ஸ் பார்க்கணும். பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே பல்ஸும் இல்லை, ப்ரீத்திங்கும் இல்லை. பல்ஸ் கையால் ஃபீல் பண்ணணும், தெரிஞ்சிடும். கண்ணால் பார்க்கும்போது ரெஸ்பிரேஷன் எல்லாம் தெரிஞ்சிடும். உடனே நான் என்ன பண்ண போகிறேன், இனாஜல் லைன் மார்க் பண்ண போகிறேன். நான் சென்டர் லைனை மார்க் ஆகிட்டு இங்கே ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா சென்டர் ஆஃப் தி லைனும் சென்டர் ஆஃப் தி நோஸ் லைனில் மார்க் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இப்படி ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா 30 கம்ப்ரெஷன் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 30 கம்ப்ரெஷன் கொடுக்குது. நீங்கள் பார்த்த பக்கம் கண்டிஷனாக இருந்தால் இது ஒரு ரேஷியோ 30:2 ரேஷியோ இருக்குது. அப்புறம் 30 கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும், 2 வென்டிலேஷன்ஸ் கொடுக்கணும். சரி, அப்போ 30 கம்ப்ரெஷன் கொடுத்தோம் இல்லையா, அப்போ 2 வென்டிலேஷன் எப்படி கொடுக்கலாம்னா, இப்போ நான் ஒருத்தர் தான் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணலாம்னா ஒன்று மவுத் டு மவுத் யூஸ் பண்ணுறேன், மவுத் டு மவுத் யூஸ் பண்ணலாம். இல்லைனா என்கிட்ட இந்த மாதிரி பேக்கெட் மாஸ்க் இருந்தால் பேக்கெட் மாஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? சப்போஸ் என்கிட்ட வந்து என் சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா, சேஃப்டியாக இருந்தால் இதெல்லாம் பண்ணணும். சேஃப்டி இல்லாமல் ப்ரீத்திங் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அடல்ட்டுக்கு. இதே பீடியாட்ரிக்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு கம்பல்சரி ரெஸ்பிரேட்டரி காம்ப்ரமைஸ் ஆகும். அந்த மாதிரி கண்டிப்பாக கொடுத்தா நான் சொல்லுவேன். அடல்ட்டாக இருக்கும்போது வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று இது பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணாமல், ஏன்னா அந்த மாஸ்க்கும் போடலை. சப்போஸ் நம்ம ஷால் யூஸ் பண்ணிக்கலாம், கர்ச்சீப் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் இட் இஸ் யூஸ். ஓகேவா? 2 ப்ளோ பண்ணி தான் ஒரு சைக்கிள். 30 கம்ப்ரெஷன், 2 வென்டிலேஷன்றது ஒரு சைக்கிள். இந்த மாதிரி 5 சைக்கிள் பண்ணுங்கள். அகைன் நான் என்ன பண்ணணும், திருப்பியும் 30 கம்ப்ரெஷன் கொடுக்கணும். 30 கம்ப்ரெஷன் முடிச்ச உடனே அகைன் நான் என்ன பண்ணணும், 2 வென்டிலேஷன்ஸ் கொடுக்கணும். திருப்பியும் 30 கம்ப்ரெஷன். இந்த மாதிரி வந்து பார்த்தா 5 சைக்கிள் முடிச்சிட்டேன். 5 சைக்கிள் கொடுத்து முடிச்சிட்டேன். நான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், 5 சைக்கிள் பண்ணுவாங்க இல்லையா, பர்ஃபெக்டாக பண்ணால் செக் பண்ணுவாங்க. நான் அகைன் நான் செக் த பல்ஸ் வந்து ரெஸ்பிரேஷன் ப்ரீத்திங் பார்ப்பேன். இது இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா எப்படி நம்ம ஹார்ட்டை ரீபம்பிங் பண்ணி வச்சுருக்கோம். பட் பல்ஸ் வரல, அதான் ஸ்டார்ட்ஸ். குட் பாயிண்ட், சூப்பர் குட். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம மூச்சை எடுத்துட்டா ஆல்வேலுக்கு லேசிக்க நடந்துடும்.
நடந்துடும். நம்ம அப்படி பண்ணலையே, எடுத்துட்டு அப்படியே தானே கொடுக்குறது. எடுத்துட்டு இன்ஹேல் பண்ணி விட்டால் தான் என்ன ஆகும்னா அந்த ஆக்சிஜன் எடுத்து ஆக்சிஜன் என்ன ஆகும், கேப்லரி ஃபீல்ட்ஸில் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு போடுவோம். நம்ம இன்ஹேல் பண்ணி முடிச்ச உடனே எடுத்து நம்ம புரியுது இல்லையா, தெரியலையா, இன்ஹேல் பண்ணதை அப்படியே எடுத்து நான் கொடுக்குறேன். தவிர நான் எடுத்துகிட்டு இன்ஹேல் பண்ணி திருப்பி விட்டுட்டு அப்போ கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்து கொடுக்கலையே. இங்கே இப்போ எடுத்து விட்டு கொடுத்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு நம்மளோட இது இல்லையா. கேப்லரி ரீஃபில்ஸ் எப்படி இருக்குன்னா, கேப்லரி ரீஃபில்ஸை வந்து கார்பன் டை ஆக்சைடை விட்டு ஆக்சிஜன் விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துப்போம். ஓகேவா, நம்ம எடுத்தது ஆக்சிஜன் எடுத்த உடனே அப்படியே தான் விட்டுருந்தே தவிர அதை எடுத்து திருப்பி நான் எந்த எடுத்துன்னு வச்சுங்களேன், அப்போ தான் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். ஆக்சிஜன் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து கொடுக்கலையே. என்னன்னா சிம்பிள், ஒவ்வொரு செல்ஸுக்குமே ஆக்சிஜன் பார்த்துருக்கோம். ஏன்னா ஆக்சிஜனுடைய டிமாண்டேஷன் இருந்ததுன்னா எல்லா ஆக்டிவ் செல்ஸும் வந்து இன்ஆக்டிவில் தான் இருக்கும். ஆக்சிஜன் நம்ம சோர்வடைஞ்சிடாம ஒவ்வொரு செல்ஸும் இன்ஆக்டிவ் ஆகிடும். அப்படின்னா ஆக்சிஜனோட நீட் கண்டிப்பாக எல்லா செல்ஸுக்குமே தேவை. இது ரெண்டுமே நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குறதுனால தான். ஆனால் பிரெயின் டெத் செல்ஸ் வந்து டெத்தாக ப்ரிவென்ட் பண்ணணும் பர்டிகுலராக. ஏன்னா நமக்கு எல்லா கண்ட்ரோல் கீ அங்கே தான் இருக்குது. நம்ம வாமிட் பண்ணுறோமா அங்கே தான், பேச வேணாம் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் கீ அங்கே தான் இருக்குது. நிறைய சொல்லலாம். பான்ஸ் இருக்குது, மெடல் ஆப்ளிகேட்டாக இருக்குது, சரியா, ஃப்ரான்டல் ரோப் வந்து என்னோட லெவல் ஆஃப் கான்ஷியஸ், என்னோட ஸ்பீச் பண்ணுறதுக்கான விஷயங்கள். கோர்ஸ் அடிபட்டுருந்துன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆக்சிடென்ட்டில் பார்த்துட்டு நிறைய அடிபட்டு ஹெல்மெட் கூட அடிபட்டுருக்கும். கண்டினியூ பேசினே இருப்பாங்க, பேசுறது திருப்பி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃப்ரான்டல் ரோப்பில் ஃபோர்ஸாக போகும்போது என்னாங்கன்னா மெமரிஸ் வந்து இழந்துட்டு திருப்பி கண்டினியூஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு 5 minutes ரிலாக்ஸேஷன் ஆனால் அப்போ தான் பேசுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அதனால தான் பிரெயினுக்கு சாஃப்டாக இருந்தாலும் ஒரு பெரிய மண்டபம் கதைக்கு. இதுதான் சீக்கிரம். இதெல்லாம் இன்னொரு விஷயம் கேட்கணும். இதெல்லாம் இந்த 5 சைக்கிள் இருக்கு இல்லையா, வித்தின் 2 minutes பண்ணணும். அது இந்த வித்தின் 2 minutes பண்ணால் தான் ஹார்ட் பண்ண விஷயம் நம்ம ஆர்டிஃபிஷியல் நம்ம பண்ணிட்டுருக்கோம். இது பண்ணோம்னா கேன் பி ஹார்ட் நம்ம ரீபம்பிங் பண்ணி சைக்கிள் பண்ணி கரெக்டாக பண்ணணும். ஹார்ட் பண்ண வேலை நம்ம பண்ணிடுவோம். இப்படி பண்ணால் தான் சிபிஆர் நம்ம அந்த பேஷண்ட்டை ரிப்பேர் பண்ணணும். நிறைய வீட்டில் நம்ம அப்படின்னா யாராவது அரெஸ்ட்டு போயிட்டாங்கன்னா உடனே நம்ம பக்கத்துக்கு ஃபோன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணி முடிச்சு நம்ம சிபிஆர் கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக 99% நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்படி எக்ஸாம்பிள் நம்ம அப்படிங்கிற ஐயாவே சொல்லலாம். ஐயா இருக்கும்போது லைவ் வீடியோ பார்த்துருக்கோம். அதில் அவரோட கான்ஷியஸாக ரொம்ப யாருமே எடுத்து எத்தனை பேர் வந்து யாரும் ஒருத்தர் பேர் என்ன பண்ணல, ஒரு சிபிஆர் முடிச்சதே பண்ணலை. இப்போ மினிட்ஸ் கழிச்சு பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். பிரெயின் டெத்னா சுத்தம்போது அவர் இப்போ தான் சார் கொஞ்சம் நேரம் காப்பாற்றுறாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் சரி, ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் சிபிஆரோட நீட் தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா சரி. அதுதான் இதுக்கு மேலே 2000லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்ஸ் மேலே வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2020 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெர்னம் போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் போனாக இருக்குது இல்லையா, அந்த போனில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரி, இங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம எடுத்த உடனே இப்படிலாம் எடுத்து பொசிஷன்லாம் இருக்குது. ஒரு ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டருக்குள்ளே இந்த பொசிஷனில் வச்சு பண்ணோம்னா நம்ம ப்ராப்பர் வே பொசிஷன் எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கணும். இப்படி 2 பொசிஷன் அப்படி வச்சு இப்படி பண்ணால் கை போல் பெண்ட் பண்ணக்கூடாது. சைட் பொசிஷனில் வச்சு இதை ப்ராப்பராக பண்ணணும். நம்ம கண்டினியூஸாக கொடுக்கவும் முடியும், ப்ராப்பரான ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். டெத்தும் முக்கியம். இதை வந்து இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 2 inches போகணும், இன்ஃபேண்ட்டுக்கு 1 inches போகணும், 1.5 inches போகணும், அடல்ட்டுக்கு 2 inches போகணும். அடல்ட் ஆனால் 2 and 2 யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 1 and 2 யூஸ் பண்ணுவோம். இது இன்ஃபேண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா 1-2 finger டெக்னிக்ஸ்க்கும் இருக்குது. இன்னொன்று தம் ஜென்ஸ் தான் இப்போ வந்து இப்படி வச்சு பண்ணியிருப்பாங்க விக்ரமத்தில். இப்போ அந்த மெத்தட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2023 இதோட நியூ அப்டேஷன் என்னன்னா தம் என் சைக்கிள் மெத்தட் சொல்லுவாங்க. அந்த மெத்தட் இப்படி வச்சு இப்படி பண்ணுவோம். தம் என் சைக்கிளிங் மெத்தட், தம் என் சைக்கிளிங் மெத்தட். இதே மாதிரி பண்ண போகிறீங்க. பாப்பா இது பண்ணோம்னா எப்படி போஸ்ட் பாருங்க. வந்து அவருக்கு 3 years யூஸ் கொடுக்குறேன். 3 years பண்ண அப்போ என்ன பண்ணோம்னா அவங்க காலை பண்ணும் நெகட் சொல்லணும். ஏன் நெகட் சொல்லணும்னா சார் எப்போ வேணாலும் ஃபுல் அப்ஸ்ட்ரக்ஷன், பாஸ்டல் அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும், கான்சியஸாக இருக்காது. எப்போ ஃபுல் அப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும் கம்ப்யூட்டர் ஆகிடும், மைண்ட் முடிக்கல விழுந்துருவாங்க இல்லையா. ஸோ அதனால் விழுந்தால் நான் என்ன பண்ணிக்கலாம், வேணுமா நான் பிடிச்சிக்க முடியும், மக்கள் நான் கீழே படுக்க வச்சாரு. அந்த 3 கால் தெரியுது கீழே இது இந்த மாதிரி இந்த பேஸ்மெண்ட் 3 leg தெரியுது அந்த மாதிரி வச்சுருக்கோம். சரி, அப்புறம் என்ன பண்ண போனால் அவருடைய அம்பிளிகேஸ் இருக்குது இல்லையா, அம்பிளிகேஸில் வந்து ஒரு 1 inch மேலே கையை இப்படி ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போனால் இப்படி போட்டு இன்டர்லாக் பண்ணுவோம்.
ரிலாக்ஸ் பண்ணாமல் என்ன பண்ணணும், இன்வர்ட் வந்து அப்வர்ட்ஸ், கீழ் நோக்கி மேல் நோக்கி அழுத்தணும். அப்படி அழுத்தும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே வாமிட் வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் கிடையாது. சரி, இது ரெண்டுமே இப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இதோட எஃபெக்ட்னஸ்